எல்லோருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பாக கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகளானது தலைமையால் அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு வெளிவந்திலிருந்து ஒரு சிலர் சரியான புரிந்துணர்வு இல்லாத காரணமாக கழகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆன்மீக செம்மல் தளபதி அண்ணன் வி.ப. ஜெயபிரதீப் அவர்களை ஒரு சிலர் விமர்சனம் செய்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு கழகத்தினுடைய நலன் கருதி அண்ணன் ஆன்மீக செம்மல் வி.ப. ஜெயபிரதீப் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 24 ஆண்டுகளாக நான் அந்த அரசியலில் பயணிச்சு வர்றேன். அரசியலை பொறுத்தவரை நம்மளுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடந்து வந்திருக்கனே ஒழிய எந்த ஒரு இடத்திலும் பதவி இவங்களுக்கு வழங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றக்கூடிய இடத்துல ஒரு நாளும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ஒரு சில விளக்கங்களையுமே அதில் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுத்தமாக இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒற்றை தலைமை என்ற பிரச்சனை தலைதூக்கியது. அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த ஒற்றை தலைமையை ஏற்காமல் அங்கிருந்து வெளியே வருகிறார். வந்து ஒரு அணி கட்டமைகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று அந்த அறிவிப்பானது வருகிறது. நிர்வாகிகள் பற்றிய அறிவிப்பு. அதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் நியமிக்கிறாங்க. அதுல 83 மாவட்ட கழக செயலாளருடைய அந்த ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நடைபெறுகிறது. அப்பொழுது அதற்கு தலைமை தாங்கி நடத்தி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சோழ மண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் ஆர்வி அவர்கள் நடத்தியிருக்கிறார். அந்த 83 பேரையும் பார்த்து அவர்களிடம் பேசி முடித்த பின்பு ஆன்மீக செம்மல் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அண்ணன் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்கள் கால் பண்ணியிருக்கிறாங்க. கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. நீங்க இந்த 83 பேர்த்தையும் பார்த்துருங்க, இவங்களாம் சரியா இருக்காங்களான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொன்னப்ப, தலைமை முடிவெடுக்கிறதுல நான் எந்த காரணத்தை கொண்டும் தலையிட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த ஆர்வி அண்ணன் அவர்களிடத்துல அண்ணன் வி.ப. ஜெயபிரதீப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கழகத்திற்காக உண்மையாக உழைக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுங்க. இப்ப நம்ம ஒரு பொறுப்பு இவங்க எல்லாத்துக்கும் போடுறோம் அப்படின்னா ஓராண்டு காலம் அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை இடுங்க. அதற்கு பின்பு அதை ஆல்டர்னேட் பண்றதை பத்தி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துறாங்க. அதற்கு பின்பு தற்பொழுது கூட மாநில மண்டல பொறுப்பாளர்கள் அறிவித்த பொழுது கூட அந்த அட்டவணையை கொண்டு காமிச்சிருக்கிறாங்க அண்ணன்ட்ட. அண்ணன் அதை பார்க்க மறுத்துட்டாராம். தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க. அதே சேம் ரீசன் தான் சொல்றாரு. ஒரு வருட காலம் அவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க என்னென்ன வேலைகள் பார்க்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தலைமையை பார்த்து அதற்கு பின்பு ஆல்டர்னேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அது தலைமை முடிவெடுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சரியான புரிந்துணர்வு இல்லாமல் இது எல்லாமே ரெடி பண்ணது, இது எல்லாமே போட்டது, போஸ்டிங் போட்டது பூராமே அண்ணன் தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லக்கூடியது உண்மையிலே வேதனை அளிக்கிறது. கடைக்கோடி தொண்டராக கழகத்திற்காக சமூக வலைதளங்கள்ல போராடக்கூடிய ஒவ்வொரு தொண்டனிடத்திலையும் நேரடியாக பேசக்கூடியவர் தான் ஆன்மீக செம்மல் அண்ணன் தளபதி அவர்கள். அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையாக உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர். இதுல அவர் மாவட்ட செயலராக இருக்காரு, அதனால அவருக்கு நம்ம கூட்டு பேசலாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவுல, இல்ல ஒரு மண்டல பொறுப்புல இருக்காரு, ஒன்றிய பொறுப்புல இருக்காரு, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நீங்க சாதாரண தொண்டராக கட்சிக்கு உழைப்பீர்களே, ஆனால் உங்களிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டும் என்று கேட்டு அதை செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் படைத்த ஒரு மன்னவர் தான் ஆன்மீக செம்மல் தளபதி அண்ணன் வி.ப. ஜெயபிரதீப் அவர்கள். தலைமை அறிவித்த பின்பு அந்த பொறுப்புகள் இருக்கவர்களை விமர்சிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதுதான் புரோட்டோகால். இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தர்ம யுத்தம் தொடங்கிய 2வது தர்ம யுத்தம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த காலத்துல நீயா நானா என்ற அந்த போட்டியை மறந்து நீயும் நானும் என்று ஒன்றாக ஓரணியில் சேர்ந்து நின்றால் நம்மை வெல்ல இந்த உலகில் யாரும் கிடையாது என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக நாம் செயல்படுவோம். ஒற்றுமையே பலம். நன்றி.